இன்றைக்கி இந்த வீடியோவில் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் குக்கும்பர் வச்சு ஐஸ் க்யூப் மெத்தடில் சோப் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல ஃபஸ்ட்டு 95 கிராம்ஸ் வாட்டர் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஐஸ் க்யூபாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக காஸ்டிக் சோடா 42 கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடா 42 கிராம் எடுத்துக்கலாம். எப்போவுமே காஸ்டிக் சோடா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கை க்ளவுஸ் போட்டுட்டு தான் நம்ம இதை எடுக்கணும். கை க்ளவுஸ் போடாமல் சோப் எப்போவுமே மேக் பண்ணக்கூடாது. இப்போது காஸ்டிக் சோடா 42 கிராம் எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னா ஐஸ் க்யூப்பில் வாட்டர் எடுத்துருக்கோம், குக்கும்பர் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு ஐஸ் க்யூபாக மாற்றிக்கணும். அதில் 42 கிராம் எடுத்துட்டு காஸ்டிக் சோடாவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது காஸ்டிக் சோடா இதில் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஹீட் நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஹெர்பல்ஸ் ஐஸ் க்யூபாக நம்ம எடுத்ததுனால இதில் ஹீட் நம்மளுக்கு வராது. எப்போவுமே ஹெர்பல்ஸ் ஜூஸாக எடுத்து பண்ணும்போது கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் ஐஸ் க்யூபாக எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா நமக்கு ஹெர்பல்ஸோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது காஸ்டிக் சோடா இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆயிலோடு சேர்க்கும்போது இதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு சில பீஸ்லாம் நமக்கு கரையாமல் அப்படியே இருக்கும். எப்போவுமே ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஆயிலோடு ஆட் பண்ணிக்கணும். இப்போது 250 கிராமுக்கு மெஷர்மெண்ட் மொத்த ஆயில் எடுத்திருக்கோம். அதில் 190 கிராம் கோகனட் ஆயில், 20 கிராம் கேஸ்டர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் 20 கிராம், பாம் ஆயில் 20 கிராம் இதெல்லாம் எடுத்திருக்கோம். அதோட 5 கிராம் ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மொத்த ஆயில் எல்லாமே எடுத்து இதில் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போது லை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண பிறகு ஆயிலோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலோட ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ லை இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போது லைட் க்ரீனில் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா எல்லாமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக பர்ஃப்யூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் 100 கிராமுக்கு 3 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 250 கிராம் வரைக்கும் எடுத்துருக்கிறேன் ஆயில் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கணும். இப்போது பர்ஃப்யூம் எப்போவுமே 100 கிராமுக்கு 3 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 8 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காம்பினேஷன் ஆயில் நம்ம சூஸ் பண்ணி எப்போவுமே கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது அதுக்கு நம்ம லை எவ்வளோ எடுக்கணும், வாட்டர் கால்குலேஷன் எவ்வளோ எடுக்கணும்னு மெஷர்மெண்ட் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும். உங்களுக்கும் சோப் செய்ய விருப்பம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் காஸ்மெட்டிக் கிளாஸ் எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம். அதில்
விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ட்ரேஸ் வந்து இன்னும் நமக்கு இன்னும் சேஞ்ச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் மாவு தோசை மாவு பதத்துக்கு அதோட ட்ரேஸ் மாறும்போது நம்ம மோல்டில் வந்து போர் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதில் பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போது இதோட ட்ரேஸ் வந்து நமக்கு இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம் மோல்டில். எப்போவுமே வந்து பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். ஃபைனலாக நீங்கள் பர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம் வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ட்ரேஸ் வந்து உடனே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேஸ் வரும்போது நீங்கள் போர் பண்ணும்போது அதில் உள்ள அந்த சோப்ஸ்லாம் வந்து நமக்கு பவுலில் வந்து ஒட்டாமல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம் மோல்டில். இப்போ எனக்கு கிடைச்ச ஆயில்ஸை வச்சு நான் சூஸ் பண்ணி கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் எப்போவுமே மேக் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லை கால்குலேஷன், வாட்டர் கால்குலேஷன் எல்லாமே எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சோப்ஸ் மேக் பண்ணும்போது எப்படி நீங்கள் எந்த ஆயில்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லை கால்குலேஷன், வாட்டர் எல்லாமே வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கால்குலேஷன், லை கால்குலேஷன் எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதை வந்து நாங்கள் கிளாஸில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது ஐபிஏ வந்து நம்ம வந்து மோல்டில் எப்போவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தான் மோல்டில் போர் பண்ணணும். எப்போவுமே இந்த ட்ரேஸ் வரும்போது நீங்கள் போர் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாமே வந்து நமக்கு சோப்ஸ் வேஸ்ட் ஆகாமல் நல்லா இருக்கும். எப்போவுமே கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் வந்து கலர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதோட கலர் வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்காது. வேறு கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நான் எப்போவுமே வந்து கலர் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இப்போது திரும்பவும் இது மேலே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.